அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களையும் அவர்கள் தடம் மாறிய விடயங்களையும் கொண்டு அவர்களை பின்பற்றுவதனூடாக அல்லது அவர்களை படிப்பதனூடாக தெரிந்து கொள்வதனூடாக நாம் எப்படிப்பட்ட வகைபாகங்களை உலகத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கிய எமது பயணத்தில் நாம் ஈடு செய்து கொள்ள போகிறோம், அவர்களை பின்பற்றலாமா வேண்டாமா, அதே போன்றுதான் வரலாற்று ரீதியாக இடம்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இருந்து எப்படிப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கும் வரலாறு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டுதான் நாமும் சுதந்திரத்தை பெற்று எமக்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி எமது நாடை உலகின் தலை சிறந்த நாடாக உருவாக்குவதற்கான பல்வேறு கட்டமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். பல நாடுகளை உதாரணமாக கொண்டு கூட எமது நாட்டினுடைய அபிவிருத்தியை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம், தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஆளுமைகளை பின்பற்றுவதனூடாக அந்த ஆளுமைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல விடயங்கள் என்ன, தீய விடயங்கள் என்ன, ஒருவரை உலகம் எப்படி சித்தரிக்கிறது என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு ஆளுமைகளின் வரலாற்று பெருமைகளையும் அவர்கள் தடம் மாறியதனுடைய விளைவாக வரலாறு எப்படி அவர்களை பறைசாற்றி நிற்கின்றது என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு புதிய புதிய விடயங்களை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆளுமைகளில் சினிமா துறையில் ஆசியாவில் தடம் பதிக்க நினைத்து உலகம் முழுவதும் ஏன் அமெரிக்காவின் ஹாலிவுட் துறையிலும் பேசு பொருளாக இன்று வரை நிலைத்திருக்கின்ற ஜாக்கி சான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை எப்படி தடம் பதித்தார், வரலாற்றில் பேசு பொருளாக இன்று வரை அவர் திகழ்ந்திருப்பதற்கான காரணம் என்ன, அவர் கடுமையான சூழ்நிலைகளை எப்படி சந்தித்தார், இன்று மிகப்பெரிய சாதனையாளராக உலகம் அவரை பின்பற்றுவதற்கு காரணமாக அமைந்த காரணிகள் என்ன என்கின்ற ரீதியில் ஒட்டுமொத்தமான வரலாற்று நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரம் நாங்கள் தெரிந்து கொள்வோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். ஜாக்கி சான் சவால்களை எப்படி சாதனையாக்குவது, சாதனையை எப்படி சரித்திரத்தை எட்ட வைப்பது என்கின்ற ரீதியில் அவர் நிகழ்த்திய சாதனைகள், அதுவும் திரைப்பட துறையில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள், மாற்றங்கள் என்பது இன்று சினிமா துறை மிக உச்சமான நிலையை அடைவதற்கு அவரால் ஈடு கொடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைந்திருக்கிறது. சினிமா துறை அதுவும் 1950களில் வளர்ச்சி பாதையை அடைவதற்கான படிநிலையை எட்டும் பொழுது ஹாலிவுட் சினிமா மட்டுமே உலக தரம் வாய்ந்த சினிமாவாக மாறியிருந்த பொழுது 1980ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜாக்கி சான் என்ற ஒரு மனிதன் ஒட்டுமொத்த சினிமாவினுடைய பாணியையும் வேறு கண் கொண்டு பார்க்க வைத்திருந்தார். வித்தியாசமாக பல்வேறு அணுகுமுறைகளை கையாண்டு ஒரு சிறந்த நடிகராக, தயாரிப்பாளராக, ஏன் இயக்குனராக, நடன இயக்குனராக, பாடலாசிரியராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. ஜாக்கி சானினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சினிமா துறையில் புதுமையை புகுத்துவதாக அமைந்திருந்தது. அதனால்தான் ஆசியாவையும் தாண்டி உலக சினிமா அவரை வரவேற்று மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதி அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி ஆஸ்கர் விழா மேடையில் கௌரவித்திருந்தார்கள். அதே போன்று சீனாவும் மிகப்பெரிய விருதுகளை வழங்கி ஜாக்கி சான் கௌரவித்திருந்தது. பல்வேறுபட்ட நாடுகளில் தூதுவராக கூட அவரை நியமித்திருந்தது. இன்று வரை கிட்டத்தட்ட 58 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் அவர் சாதித்த விடயங்களை எல்லாம் தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தையாக பிறக்கும் பொழுதும் கூட அவர் சர்ச்சைகளையும் சாதனைகளையும் நிகழ்த்தி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு தாயும் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாதங்களை செலவிடுவார்கள். ஆனால் ஜாக்கி சானின் தாய் 12 மாதங்கள் அவரை கருவில் சுமந்து பெற்றெடுத்தார். கிட்டத்தட்ட 5.5 கிலோ எடையில் இருந்த பொழுது செல்லமாக ஜாக்கி சானை பவ் பவ் என்று அழைக்க தொடங்கினார் அவருடைய தாய். அதற்கு பிறகு ஜாக்கி சானை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது குடும்பம் பல்வேறுபட்ட ஒரு பிரச்சனைகள் காரணமாக ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைகிறார்கள். இதனால் ஜாக்கி சானை 6 வயதோடையே பிரிய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தாயும் தந்தையும் உள்ளாக்கப்படும் பொழுது அந்த சிறுவன் அந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் என்பது ஏராளம். இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டிதான் அவன் இன்று சினிமா துறையில் தடம் பதித்திருக்கிறான், சாதித்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆரம்ப கட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஆரம்ப கட்டத்தினூடாக எப்படி ஜாக்கி சான் மீண்டெழுந்து தன்னை ஒரு மிக சிறந்த ஆளுமையாக மாற்றிக்கொள்வதற்கும் திரைப்படங்களில் நடிப்பதற்கும் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி மிக முக்கியமான பயனுள்ளதாக அமைந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். அபாயகரமான வேலைகளிலும் அச்சமூட்டும் சம்பவங்களின் போதும் எம் உடலில் அமைந்துள்ள அட்ரினலின் சுரப்பி மிகவும் வேகமாக செயற்பட்டு அந்த நேரத்தில் எம்மை வேகமாக செயற்பட தூண்டும். உதாரணமாக திருநாய் எம்மை வெறிக்கொண்டு துரத்தும் நேரத்தில் மலைக்கும் மைதானம் பக்கம் ஒதுங்காத நபர் கூட உசைன் போல்டாக தன்னை மனதில் நினைத்துக் கொண்டு ஓடத் தொடங்குவார். அதே போல் வழிப்பறி கொள்ளைக்காரன் ஓய்ந்த பாதையில் தங்க சங்கிலியை பறிக்க முற்படும் போது நடுத்தர வயது குடும்ப பெண்மணி கூட ஜான்சி ராணியாக மாறி அந்த திருடர்களை எட்டி உதைத்து அவர்களது மோட்டார் சைக்கிளை தள்ளிவிட்டு தப்பித்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மனித உடலில் இயல்பாகவே அமைய பெற்றுள்ள இந்த எச்சரிக்கை உணர்வு மற்றும் தூண்டல் துலங்களின் செயற்பாடு மைய நரம்பு தொகுதியுடன் இணைந்ததாக இயங்கும்
நியூரான்களின் இயக்கத்தினால் சாத்தியப்படுகிறது. அசாத்தியமான சூழ்நிலைகளில் புறச்சூழல் காரணிகளை உணர்ந்தறிந்து அதனை மூளைக்கு கடத்தி அந்த நேரத்தில் செயற்பட வேண்டிய விதத்தை உடலின் தசை பகுதிக்கு கட்டளைகளாக கடத்தும் பணியையும் நியூரான்களே செய்து வருகின்றன. எனினும் உடலின் இயல்பான இயக்கம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான மிகவும் அடிப்படையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மட்டுமே கொண்டுள்ளது. உதாரணமாக, குளத்தில் விழுந்துவிட்டால் நீந்துவதற்கான வேகமான தூண்டுதலை மட்டுமே மைய நரம்பு தொகுதி செயற்படுத்தும். எனினும் நீச்சலை நாம் கற்று வைத்திருந்தால் மட்டுமே எம்மால் நீரில் மூழ்காமல் மேலே மிதந்து கரையை எட்ட முடியும். மாறாக நாய், பூனை, யானை ஆகிய மிருகங்களைப் போல இயல்பிலேயே எம்மால் நீச்சலில் ஈடுபட முடியாது. அதே போலதான் எதிரிகள் அல்லது திருடர்கள் எம்மை தாக்க வரும்போது எச்சரிக்கை உணர்வு எம்மை செயற்பட தூண்டினாலும் அதற்கேற்ற உடல் வலு, நெகிழ்வுத்தன்மை மற்றும் சக்தி எமக்கு காணப்பட வேண்டும். அப்போதுதான் எதிரிகளின் பலத்தை தகர்த்து எம்மால் கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும். எனவேதான் முறைப்படியான தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது முக்கியமானதென்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் மலிந்துள்ள இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான திறன்களை முறைப்படியாக கற்று வைத்திருப்பது அவசியமாகிறது. தற்காப்பு கலை என்ற சொல்லை கேட்டாலே எமக்கு ஞாபகத்திற்கு வருவது ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளாகும். ஜப்பான் மற்றும் சீன நாடுகள் தற்காப்பு கலைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி பாரம்பரியம் கெடாமல் என்றும் முறைப்படியாக பயிற்சி செய்து பாதுகாத்து வருகின்றனர். உலகின் மிகவும் பழமையான தற்காப்பு கலை என்றும் அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதற்கு பிரதான காரணம் சீன நாடாகும். இந்தியாவிலிருந்து 4ஆம் நூற்றாண்டில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட தாமோ அல்லது போதி தர்மர் என்று அழைக்கப்பட்ட புத்த மத துறவியால் பழங்கால சீன தற்காப்பு கலையான குங்ஃபு அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் அவர் புத்த மதத்தை பரப்புவதற்காக சீன நாட்டிற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. பல ஆண்டுகள் அவர் அங்கேயே தங்கியிருந்து அந்த கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். புத்த மதத்தை கற்றுக் கொடுக்கும் ஹினாயா மடாலயங்களில் தங்கியிருந்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு மதத்தை கற்றுக்கொள்ளும் நபர்கள் புத்த துறவிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இந்த பள்ளிகளில் படிப்பை மேற்கொள்வது மிகவும் கடுமையான ஒரு பயணமாகவும் அமைகிறது. இதன் மூலம் தற்காப்பு கலையை பாதுகாப்பது சீனர்களாக இருந்த போதும் அந்த தற்காப்பு கலையை உருவாக்கியது எமது தெற்காசிய பிராந்தியத்தை சேர்ந்த இந்தியர்களே. ஷாவ்லின் பள்ளிகள் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே அனைவருக்கும் சண்டை காட்சிகளே மனதில் தோற்றமளிக்கும். எனினும் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கு சண்டை பயிற்சிகள் ஊக்குவிக்கப்படவில்லை. ஷாலின் ஆலயங்கள் உருவாகுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே குருமடங்களிலும் காடுகளிலும் தற்காப்பு பயிற்சிகள், ஆயுதங்களை உருவாக்குதல், பராமரித்தல் ஆகிய செயற்பாடுகள் இடம்பெற்று வந்துள்ளன. எனினும் போதி தர்மரின் வருகைக்கு பின்னரே ஷாவ்லின் பள்ளிகள் முழு நேரமாக தற்காப்பு பயிற்சிகள், போர் முறைகள் என்பவற்றை பயிற்றுவிக்க தொடங்கின. அதற்கு முன்னர் வரை ஷாவ்லின் பள்ளிகள் அமைதியாக கல்வி கற்கும் இடமாக மட்டுமே இருந்து வந்துள்ளது. சீனாவை தவிர கொரியாவில் வாழ்ந்து வந்த புத்த மத துறவிகள் தமது பாணியிலான தற்காப்பு கலையை அபிவிருத்தி செய்து அதனை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து வந்தனர். நாட்டில் போர் சூழல் ஏற்படும் போது இராணுவத்துடன் இணைந்து எதிரி நாட்டு படைகளுடன் போர் புரிவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கப்பட்டனர். ஜப்பானில் சோஹை அல்லது துறவி படை என தனியான ஒரு இயக்கமே காணப்பட்டது. இவர்கள் தீவிரமான எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு பிற நாட்டு சக்திகளிடமிருந்து நாட்டின் எல்லைகளை பாதுகாத்தனர். இந்த தற்காப்பு கலையும் ஷாவுலிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. இன்று சீன தேசம் மத சார்பற்ற கம்யூனிச அடிப்படையில் அமைந்த முதலாளித்துவத்தை பின்பற்றி வந்தாலும் வரலாற்றில் இந்தியாவிலிருந்து சென்று போதி தர்மரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புத்த விழுமியங்கள் சீனாவெங்கும் பரவலாக பின்பற்றப்பட்டு வந்தது. இன்றும் கூட மத சார்பின்மை அங்கு காணப்பட்டாலும் பாரம்பரியம் என்ற வகையில் புத்த மத சின்னங்கள் மிகவும் கிரமமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புத்த மத வளர்ச்சியுடன் இணைந்ததாக தற்காப்பு கலைகளின் வளர்ச்சியும் இடம்பெற்று வருகிறது. வரலாற்று நெடுக அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த கலை பண்பாட்டின் பயனாக இன்று சீனா தற்காப்பு கலைகளுக்கு மட்டுமல்ல, ஜிம்னாஸ்டிக் விளையாட்டிலும் கூட உலகின் தலை சிறந்த தேசமாக விளங்கி வருகிறது. அதேபோல் அவர்களது உயிர் மூலக்கூறில் கலந்து காணப்படும் தற்காப்பு கலைகளின் சாரம் பல அதிரடி சண்டை காட்சி மன்னர்களை சினிமா உலகிற்கு தந்துள்ளது.
வெற்றிகளை விட தோல்விகள் அந்த புதிய நடிகனை அதிகமாக சூழ்ந்தன. தோல்வியிலிருந்து எவனொருவன் பாடம் கற்கிறானோ அவனே சாதனையாளர் ஆகிறான் என்பது உலக பொன்மொழி. அதை நன்கு தெரிந்து வைத்திருந்தாரோ என்னவோ தெரியவில்லை, தோல்விகள் குறித்தான காரணங்களை அலச தொடங்குகிறார். நாம் தனித்து தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தனித்துவமான பாணியை கடைபிடிக்க வேண்டும் என்ற சூத்திரம் அவருக்கு புரிந்தது. தான் ஒரு சண்டை கலைஞன், சண்டைப்பட கதாநாயகன். சரி, சண்டை என்றால் வெறும் சண்டை மட்டுமே தான் இருக்க வேண்டுமா? அதனிடையே காமெடி இருந்தால் என்ன? சாலையில் ஒருவர் வலிக்கு விழும்போது எல்லோருமே என்ன பரிதாபப்படுகிறார்களா என்ன? சிலர் சிரிக்கத்தானே செய்கிறார்கள். வில்லன்கள் காமெடியாக விழுந்தால், வில்லன்களை காமெடியாக அடித்தால் இன்னும் ரசித்து ரசித்து சிரிப்பார்கள் தானே. தனக்கான ஸ்டைலை கண்டுபிடித்தார். டிஷ்யூம் என அடிதடிகள் மட்டும் நிரம்பியிருந்த சண்டை காட்சிகளுக்கு இடையிடையே தனித்துவமான நகைச்சுவை நகர்வுகளை சேர்த்து உலக சினிமா ரசிகர்களை மெல்ல தன் பக்கம் திருப்பினார் அந்த வெற்றி நாயகன் ஜாக்கி சான். நடிகர், இயக்குனர், சண்டை பயிற்சியாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தை உலக சாதனையாளர்களின் வரலாற்று பக்கத்தில் பதித்தவர் ஜாக்கி சான். ஹாங்காங்கில் உளவாளி ஒருவருக்கு மகனாக பிறந்து இன்று ஆசியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர் எனும் பெருமையை தனதாக்கிக் கொண்ட ஜாக்கி சானின் வாழ்க்கை பாதை வெற்றியை தேடி நடைபோடும் நாளைய உலக சாதனையாளர்களான உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக அமையும். பணிச்சூழல் காரணமாக அவருடைய பெற்றோர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட இவரை ஹாங்காங்கில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்த்துவிட்டு செல்கின்றனர். ஜாக்கி சானின் அப்போதைய வயது வெறும் 6. அங்கு சீனர்களுக்கே உண்டான அனைத்து தற்காப்பு கலைகளும் பாடத்தோடு சேர்த்து கற்பிக்கப்படுகின்றன. எல்லா கலைகளையும் முழுமையாக கற்று நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் சண்டை கலைஞராக பணியாற்றுகிறார். சிறு வயது முதலே ப்ரூஸ்லி தான் அவரது ஆதர்ச நாயகன். அவருடனும் சண்டை கலைஞராக பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கிறது. பின்பு கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பிக்கிறார். புன்னகை பூத்த முகத்தோடு எப்போதும் எளிமையான தன்மையுடன் இருக்கும் ஜாக்கி சான் வெற்றியின் ரகசியம் குறித்து பேசும்போது என்னை ப்ரூஸ்லி மாதிரி நடிக்க சொல்வார்கள். நான் அவர் எப்படியெல்லாம் செய்வாரோ அதற்கு எதிர்மறையாகத்தான் செய்வேன். நான் ப்ரூஸ்லி மாதிரி தான் ஆக ஆசைப்பட்டேனே தவிர ஒரு நாளும் ப்ரூஸ்லி ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது இல்லை. உங்களிடம் இருக்கும் தனித்துவத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். அமெரிக்க ரசிகர்களுக்கு என்னுடைய சண்டை காட்சிகள் பிடிக்கவில்லை. அதனால் என்னுடைய ஆங்கில திரைப்படங்கள் தோல்வியடைய ஆரம்பித்தன. அப்போதும் என்னை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. இதில் என்ன வேடிக்கை என்றால், அன்று பிடிக்கவில்லை என்று சொன்னவர்கள்தான் இன்று அதை கற்றுக் கொடுக்கும்படி என்னை தேடி வருகிறார்கள். உங்களுடைய திறமையை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் அதை நினைத்து பெருமையடைந்து வீண் கற்பனைகள் செய்து நேரத்தினை விரயம் செய்ய வேண்டாம். அதை இன்னும் மெருகேற்ற என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி உழைக்கத் தொடங்குங்கள். நீங்கள் யார் என்பதை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும்போது மீண்டும் எழுவோமா வேண்டாமா என்பதை எளிதில் முடிவெடுத்து விடலாம். வலிமையான கனவுகள்தான் தீர்க்கமான வெற்றியை தரும். கடினமாக உழைக்கத் தொடங்குகள். தோல்வியடைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வென்றவரான ஜாக்கி சான் சொல்லி இருக்கிறார். நாமும் அதை பின்பற்றி செய்து காட்டுவோம். அதை மையமாக வைத்தே ஜாக்கி சானின் வாழ்க்கை வரலாற்றை தருகிறது இன்றைய தடம் நிகழ்ச்சி. இன்று தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கலந்த சண்டை காட்சிகள் மூலம் ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஸ்டார்களாக வலம் வரும் நடிகர்களில் அனைவரது நடிப்பிலும் ஜாக்கி சானின் தாக்கத்தை மிக எளிதாக உணர முடியும். 1970களில் ஆரம்பித்து இன்று வரை சினிமாவில் காமெடி கலந்த ஆக்ஷன் காட்சிகளில் கலக்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் தான் ஜாக்கி சான். தற்காப்பு கலையை சினிமா மூலம் உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர் ப்ரூஸ்லி. ஆசியாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட அவர் 1973ஆம் ஆண்டு திடீரென காலமானார். அவருக்கு பிறகு ஆசியாவிலிருந்து சர்வதேச அரங்கில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்க பிறந்தவர். உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் அனைவரும் எளிதாக அறியப்படுவதற்கு அவரது ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் காரணமல்ல. சண்டை காட்சிகளில் அவர் கலந்து காட்டிய நகைச்சுவைதான் அவரை சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரது உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்த்தது. 60 வயதை கடந்துவிட்டாலும் ஆக்ஷன் காட்சிகளில் ஜாக்கியின் துள்ளல்கள் இன்னுமே குறைவடையவில்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை அவர் திரையுலகில் கொடி கட்டி பறந்து வருகிறார். சீனாவின் ஹாங்காங் நகரில்
1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பிறந்தார் ஜாக்கி சான். இவரது தந்தை சார்ல்ஸ் ஹாங்காங்கில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் சமையல்காரராகவும் தாய் லிலி சான் உதவியாளராகவும் பணியாற்றி வந்தனர். தூதரகத்தில் பணியாற்றி வந்தாலும் ஜாக்கி சானின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. பிரசவத்தின் போது லிலி சானுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் ஜாக்கி சான் பிறந்தார். அப்படி பிறந்தவர் 5.5 கிலோ எடையில் இருந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மகன் ஆரோக்கியமாக இருக்கிறார் என ஜாக்கியின் பெற்றோர் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பட்ட செலவை கூட அவர்களால் ஈடு செய்ய முடியவில்லை. அப்போது பிரசவம் பார்த்த மருத்துவர் 1000 ரூபாய்க்கும் குறைவான பணத்தொகைக்கு ஜாக்கி சானை விலை கொடுத்து வாங்குவதாக கூறினார். எனினும் ஜாக்கி சானை பொக்கிஷமாக நினைத்து அவரது பெற்றோர் அவரை விற்பதற்கு மறுத்துவிட்டனர். ஜாக்கி சானுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் சான் கான் சான். அவரது தந்தை சார்ல்ஸ் தான் ஜாக்கி சானின் முதல் குங்ஃபு குரு. உடல் மற்றும் மன வலிமையின் முக்கியத்துவத்தை சிறு வயதிலேயே அவருக்கு கற்றுக் கொடுத்தார் சார்ல்ஸ். சண்டையில் ஒருபுறம் மிகவும் கெட்டிக்காரராக ஜாக்கி சான் வளரத் தொடங்கினார். ஆனால் படிப்பு அவருக்கு ஏறவே இல்லை. ஹாலிவுட் படங்களில் நடிப்பதற்கு முன்புதான் சரிவர எழுத படிக்கவே கற்றுக்கொண்டார். சக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு முன்னேறினர். ஆனால் ஜாக்கி சான் மட்டும் தேர்ச்சி பெறாமல் ஒரே வகுப்பில் 2 ஆண்டுகள் வரை படித்தார். தனது மகன் படிப்பில் திறமையாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட சார்ல்ஸ் ஜாக்கி சானை ஹாங்காங்கில் உள்ள நாடக பள்ளியொன்றில் சேர்த்து விட்டார். அப்போது சார்ல்ஸ் லிலி தம்பதிக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் வேலை கிடைத்தது. வறுமையிலிருந்து மீள நினைத்த அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆஸ்திரேலியா செல்வதற்கு தீர்மானித்தனர். பின்னாளில் தான் ஜாக்கியின் தந்தை சார்ல்ஸ் ஒரு சீன உளவாளி என்றும் சீனாவில் உள்ள கம்யூனிச தலைவர்கள் சிலரிடமிருந்து தப்பிப்பதற்காக முதலில் ஹாங்காங்கில் தஞ்சமடைந்ததாகவும் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்றதாகவும் பேட்டியொன்றில் தெரிவித்தார். சீன முறைப்படி தங்கள் மகன் வளர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அவர்கள் 7 வயது நிரம்பிய ஜாக்கி சானை ஹாங்காங்கில் உள்ள நாடக பள்ளியில் விட்டுவிட்டு சென்றனர். மிகவும் கடினமான வாழ்க்கை முறை பின்பற்றப்பட்ட நாடக பள்ளி அது. நீங்கள் என்ன சிறு தவறுகள் செய்திருந்தாலும் கடுமையான தண்டனைகள் அங்கு வழங்கப்பட்டன. தினமும் 12 முதல் 16 மணி நேரம் வரை அங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அங்கிருந்து தப்பி செல்ல நினைத்தால் கூட ஹாங்காங்கில் ஜாக்கி சானுக்கு என்று உறவினர்கள் நண்பர்கள் எவருமே கிடையாது. பெற்றோர் 5000 கிலோமீட்டரை தாண்டி ஆஸ்திரேலியாவில் இருந்தார்கள். பெற்றோர்கள் தன் மீது அன்பு செலுத்தாமல் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்ற சோகத்திலேயே வளர்ந்தார் ஜாக்கி சான். பின்னாளில் அனைவரும் தன்னை விரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இதிலிருந்துதான் உருவாகியது. அவர் சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் தூண்டுகோலாக இதுவே அமைந்தது. செவன் லிட்டில் வேலியன் என்கின்ற திரைப்படத்தினூடாக குழந்தை நட்சத்திரமாக முதலாக அறிமுகமாகிறார் ஜாக்கி சான். இருந்தாலும் கூட அவர் அந்த காலகட்டத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சினிமா துறை தொடர்பான முழுமையான அறிவை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் தனது உயிர் மூச்சாக இருக்கின்ற தற்காப்பு கலையை மிக கச்சிதமாக கற்று ஒரு சிறந்த ஸ்டன் மேனாக சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்கிறார். அதிலும் அவர் ப்ரூஸ்லி மீது கொண்ட அளவில்லா அன்பின் காரணமாக எப்படியாவது ப்ரூஸ்லியோடு ஒரு சில திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஒரு கட்டத்தில் நிறைவேறுகிறது. ஒரு சில படங்களில் ப்ரூஸ்லியோடு சேர்ந்து ஜாக்கி சான் நடிக்க தொடங்குகிறார். 1970ஆம் ஆண்டு என்பது ஜாக்கி சான் சினிமா துறையில் உட்புகுந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக ப்ரூஸ்லி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய இடத்தை நிரப்ப முடியும் அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொள்வது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல என்பதை ஜாக்கி சான் உணர தொடங்குகிறார். சினிமா என்பது தனக்கு மிகவும் பொருந்துகின்ற ஒரு விடயமாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி கூட அவருக்கு இழந்து தொடங்குகிறது. அதே நேரத்தில் ஹாங்காங்கும் சைனாவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சீனாவை பொறுத்தவரையில் எப்படியாவது ஹாங்காங்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே தடம் நிகழ்ச்சியை நாம் கூறியது போல கம்யூனிசத்திற்கும் அதே நேரத்தில் முதலாளித்துவத்துக்கும் இடையிலான சண்டை என்பது உச்சகட்டத்தை அடைகின்ற ஒரு பனிப்போர் காலகட்டமாகவும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவை தாண்டி ஹாங்காங் தன்னுடைய வளர்ச்சி பாதையை பொருளாதார ரீதியாக தன்னுடைய நாட்டை கட்டி எழுப்புவதற்காக முதலாளித்துவத்தை கையில் எடுக்கிறது. முதலாளித்துவத்தினூடாக பல்வேறுபட்ட வளர்ச்சியை அந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது சினிமா துறை அதுவும் நாடகத்துறை என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது. எப்படி ஜாக்கி சான் உட்பட பலரும் இதிலிருந்து நாம் வீழ்ச்சி பெற போகிறோம், எமது வாழ்க்கை கட்டமைப்பை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற இயக்கத்தில் அந்த துறையை விட்டே வெளியேறுகிறார்கள். ஜாக்கி சான் தனது தந்தையை தொடர்பு கொள்கிறார். தானும் ஆஸ்திரேலியா வருவதற்கான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார்கள். அவருடைய குடும்பம் கேன்பராவில் இருக்கிறது. கேன்பராவை நோக்கி செல்வதற்காக சிட்னி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய பொழுது அங்கு பார்த்த ஒவ்வொரு விடயமும் அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. அனைவரும் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். அவர்களுடைய உடை, அவர்களுடைய கலாச்சாரம்,
கலாச்சாரம் என்பது வித்தியாசமான பார்க்கப்படுகிறது. தான் தெரிந்த ஒரே ஒரு மொழியை இங்கு பேச முடியாது, இங்கு இருக்கின்ற மக்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்படுகிறது. இதனை எப்படி சமாளித்து இந்த நாட்டில் நான் வாழப்போகிறேன் என்கின்ற நிலையில் தனது வீட்டு முகவரியை வைத்துக் கொண்டு எப்படி வீட்டிற்கு செல்வது என்பது கூட தெரியாமல் விமான நிலையத்தில் தடுமாறி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அங்கு வந்த ஒரு நபர் அவரிடம் அந்த சீட்டை வாங்கி, உங்களது முகவரி கேன்பராவில் இருக்கிறது, இப்பொழுது நீங்கள் சிட்னியில் இருக்கிறீர்கள், நீங்கள் அங்கு இன்னும் ஒரு விமானத்தில் செல்ல வேண்டும் என்று கூறும் பொழுது அதிர்ச்சி அடைகிறார் ஜாக்கி சான். எப்படி தன்னுடைய குடும்பத்தை தான் சந்திக்க போகிறேன் என்கின்ற பயமும் ஏக்கமும் அவருக்கு வருகிறது. சிட்னியிலிருந்து கேன்பரா நோக்கி செல்கிறார். அந்த விமான நிலையத்திலும் கூட ஒட்டுமொத்த மக்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறார், அதிர்ச்சியாகிறார். இங்கு என்னால் வாழவே முடியாது, ஹாங்காங் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் ஆஸ்திரேலியாவினுடைய ஆரம்பமே எனக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது என்கின்ற ரீதியில் அவர் கண் கலங்கி நிற்கும் பொழுது அவருடைய தாயையும் தந்தையும் விமான நிலையத்தில் பார்க்கிறார். அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வேலை புரிகின்ற நிறுவனத்திலிருந்து தனக்கான ஒரு வேலையை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்தமான சுற்றுச்சூழல் அவருக்கு சாதகமாக அமையவில்லை. சினிமா மீதான ஈர்ப்பு அவரை எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஹாங்காங்கிற்கு பயணமாகிறார். சினிமா துறையில் நடிப்பதற்கான வாய்ப்பை தேட தொடங்குகிறார். முதல் திரைப்படம் தோல்வியில் முடிவடைகிறது. அதே போன்று பல்வேறுபட்ட திரைப்படங்களும் தோல்வியில் முடிவடைய ஒரு கட்டத்தில் ப்ரூஸ் லீயுடைய மரணத்திற்கு பின்பாக ஹாங்காங் சினிமா என்பது அடுத்த ப்ரூஸ் லீயை தேடிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஜாக்கி சானினுடைய வருகை ஒரு திரைப்படத்தில் அவர் காட்டிய சாகசங்கள் என்பது அவரை பேசு பொருளாக மாற்றுகிறது. அடுத்த ப்ரூஸ் லீ கிடைத்து விட்டதாக ஊடகங்கள் பெயர் மாற்றும் பொழுது, அவரை பற்றிய பெயர்கள் ஒட்டுமொத்த ஊடகங்களில் வெளியாகும் பொழுது ஜாக்கி சானினுடைய புகழ் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இவையெல்லாம் எப்படி நடைபெற்றது? ஹாங்காங்கில் இருந்த ஜாக்கி சான் ஆஸ்திரேலியா சென்றது எப்படி? ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் சினிமா துறையின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவர் வந்த பொழுது சினிமா அவரை எப்படி வரவழைத்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். நாடக பள்ளியில் வாழ்க்கை கொடுமையாக அமைந்தாலும் அங்குதான் தற்காப்பு சண்டைக்கான பயிற்சி, வால் பயிற்சி, குத்துச்சண்டை, நடனம், நடிப்பு, பாட்டு பாடுவதென அனைத்து கலைகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றார். அந்த வேளையில்தான் முதலாக சினிமாவில் நடிக்க ஜாக்கி சானுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சீன மொழியில் வெளியான 7 Little Valiant Fighters என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அவர் அறிமுகமானார். அதன் பிறகு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சீன கலாச்சாரத்தில் தற்காப்பு கலை என்பது பெரிய அங்கம். அதன் தாக்கம் அங்கு வெளியாகும் படங்களிலும் தெரிந்தது. சண்டை பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த ஜாக்கி சானுக்கு சண்டை நடிகராக, அதாவது ஸ்டண்ட்மேனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஜாக்கி சான் உட்பட பலராலும் அப்போது கதாநாயகனாக பார்க்கப்பட்டவர் தான் ப்ரூஸ் லீ. அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் இளைஞர்கள் அனைவரையும் அவர் கட்டி போட்டு வைத்திருந்தார். தான் கடவுளாக பார்க்கும் ப்ரூஸ் லீயுடன் நடிக்கும் வாய்ப்பு 1972ஆம் ஆண்டு அவருக்கு கிடைத்தது. ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி என்ற இந்த திரைப்படத்தில் ஸ்டன்மேனாக பணியாற்றினார் ஜாக்கி சான். போதிய பணம் கிடைக்காவிட்டாலும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார் ஜாக்கி. அடுத்த ஆண்டே மீண்டும் ப்ரூஸ் லீயுடன் இணைந்து என்டர் த டிராகன் என்ற திரைப்படத்தில் தோன்றியிருந்தார். அதில் ப்ரூஸ் லீயிடம் உதை வாங்கும் கதாபாத்திரத்திலும் அவர் நடித்திருந்தார். சண்டை காட்சியின் போது ப்ரூஸ் லீ தனது கட்டுப்பாட்டை இழந்து ஜாக்கி சானை தவறுதலாக அடித்து விட்டார். உடனே தவறை உணர்ந்த ப்ரூஸ் லீ தலையில் அடி பலமாக விழுந்து விட்டதா, வலி அதிகமா என ஜாக்கி சானிடம் உடல் நலம் விசாரித்துள்ளார். அப்போது தனக்கு வலி பெரிதாக இல்லை என்றாலும் ப்ரூஸ் லீ தன்னிடம் பேசுகிறார் என்பதற்காக வலியை பொறுக்க முடியவில்லை என்று பொய்யாக கூறினார் ஜாக்கி சான். அதனை அடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார் ப்ரூஸ் லீ. அத்துடன் அந்த நாள் முழுவதும் ஜாக்கி சான் நலமாக இருக்கிறாரா என்பதை பலமுறை விசாரித்திருக்கிறார். அன்றைய தினம்தான் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று பின் நாட்களில் பல்வேறு பேட்டிகளிலும் ஜாக்கி சான் கூறியுள்ளார். Behind the camera, waiting. I just see Bruce Lee, pa. Then I just run up, then boom, pa. Suddenly, my eyes all black because he just one stick right on my head. Pa! He missed it, but I do nothing. I just and I just felt a little dizzy, but it's okay. I look at Bruce Lee. Bruce Lee doesn't do anything. He look at everybody and keep acting, turn around, back until the director say cut. Then he just throw the 2 sticks, just turn around. Oh my God! He run to me and lift me up. I'm sorry. And actually I'm not paying anymore because young guy and me, very tough.
But then suddenly, I don't know why, I just pretend very painful. I just want Bruce Lee hold me along as he can. I said, during the whole day, every time he look at me, like this, I said, okay. And I think that's the best moment. And somehow he run to me, what's your name? I said, my name Jackie. What style are we learning? I said, Southern style. இப்படி ஸ்டண்ட் மேனாக தொடங்கிய பயணம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதில் கிடைத்த ஊதியம் அவருக்கு போதவில்லை. அதற்காக நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதா என தேடத் தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் மொத்த சீனாவும் கம்யூனிச சித்தாந்தங்களில் இயங்கி வந்தாலும் ஹாங்காங் மட்டும் இதில் விதிவிலக்காக. பொருளாதார வளர்ச்சிக்காக அந்நிய முதலீடுகளுக்கு ஹாங்காங்கின் கதவு திறந்தே இருந்தது. கம்யூனிச மற்றும் முதலாளித்துவ சித்தாந்தங்களின் கலவையில் ஹாங்காங் வளர்ந்து வந்த காலம் அது. இந்த வளர்ச்சியுடன் சேர்த்து நாடகத்திற்கான புகழ் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. மேற்கத்திய நாடுகளைப் போல சினிமாவின் தாக்கம் கிழக்கிலும் உணரப்பட்டது. நாடக பள்ளிகளிலிருந்து வெளியேறிய அனைவரும் வேலை எதுவும் கிடைக்காமல் தவித்தனர். படிக்கவோ எழுதவோ தெரியாது மற்றவர்களை காட்டிலும் அவர்களது நிலை மிக மோசமாக காணப்பட்டது. எனினும் ஸ்டண்ட் மேனாக பணியாற்றுவதில் கிடைத்த வருமானம் போதவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த போது ஆஸ்திரேலியாவில் உள்ள பெற்றோரிடம் உதவி கேட்டார் ஜாக்கி சான். அப்போது அவர்கள் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் வேலை இருப்பதாக கூறி ஆஸ்திரேலியா வரவழைத்தனர். 1976ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய தலைநகர் கேன்பராவில் அவர் பணியாற்ற தொடங்கினார். அங்குதான் நண்பர் ஒருவர் அவருக்கு ஜாக்கி என்று பெயர் வைத்தார். கட்டுமான தொழிலில் வருமானம் கிடைத்தாலும் ஜாக்கி சானுக்கு அந்த வேலை மகிழ்ச்சியை தரவில்லை. வாழ்க்கையில் அடுத்து என்ன என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த போது ஹாங்காங்கிலிருந்து தந்தி வந்தது. அந்த தந்தி ஜாக்கி சானின் தலையெழுத்தை மாற்றியது. ஸ்டண்ட் மேனாக ஜாக்கி சானை பார்த்த ஒருவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் உடனே ஹாங்காங் புறப்பட்டு வருமாறும் அதில் எழுதியிருந்தார். 1973ஆம் ஆண்டு ப்ரூஸ்லியின் திடீர் மரணத்திற்கு பிறகு ஹாங்காங் சினிமா துறை படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அடுத்த ப்ரூஸ்லி யார் என்ற தேடுதல் வேட்டை சில ஆண்டுகள் நீடித்தது. பலரும் அடுத்த ப்ரூஸ்லி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ப்ரூஸ்லியின் இடத்தை நிரப்ப முடியாமல் காணாமல் போயினர். நடித்த ஒரு சில படங்கள் சரியாக ஓடவில்லை. இது தொடர்ந்தால் தானும் மற்றவர்களைப் போல் காணாமல் போய்விடுவோம் என்ற எண்ணம் ஜாக்கியின் மனதில் உருவாகியது. அதனால் சுதாகரித்துக் கொண்ட அவர் தான் நடிக்கவிருக்கும் படங்களில் தனது விருப்ப நாயகன் பஸ்டர் கீட்டர் போன்று நகைச்சுவையாக நடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ப்ரூஸ்லி போன்ற ஆக்ஷன் மட்டுமே மக்களை ஈர்க்கப் போவதில்லை, ஆக்ஷனுடன் நகைச்சுவையும் சேர்த்து கலந்து கொடுத்தால் தனக்கென தனி இடம் கிடைக்கும் என்ற தீர்மானத்திற்கு வந்தார். அப்படி அவர் நினைத்து வெளியாகிய முதல் படம்தான் ஸ்னேக் இன் ஈகிள் ஷேடோ. இதற்கு அடுத்ததாக வெளியான படங்களான ட்ரங்கன் மாஸ்டர் மற்றும் ஃபியர்லெஸ் ஹயாரா படங்களும் வசூல் ஜாக்கி சானினுடைய சினிமா வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள், அதுவும் துடிப்பான இளைஞராக இருக்கும் பொழுது அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி இருந்தது. இளம் வயதில் இயக்குநராக சாதனை படைத்தார் ஜாக்கி சான். அதே போன்று ஒவ்வொரு திரைப்படங்களிலும் சண்டை காட்சிகளில் நகைச்சுவை கலந்த ரீதியில் சண்டை காட்சிகளில் அவர் நடிக்கும் பொழுது பஸ்டர் கீட்டன் அவருக்கு நினைவுக்கு வந்தார். பஸ்டர் கீட்டனை போல் தானும் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக, அதுவும் எந்த ஒரு சாகத்தையும் நகைச்சுவை கலந்து கொடுக்கும் பொழுது மக்கள் ரசிப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தற்காப்பு கலை, அதுவும் மார்ஷல் ஆர்ட், கராத்தே, குங்ஃபு போன்ற விடயங்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிக்காட்ட தொடங்குகிறார். அவருடைய சண்டை காட்சிகளுக்கு இன்று வரை ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஆசியாவையும் தாண்டி உலகம் முழுவதும் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரமாக மாறத் தொடங்குகிறார் ஜாக்கி சான். அவருடைய புகழ் குறிப்பாக தெற்காசியாவிலே அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம் அவருடைய திரைப்படங்கள் பல்வேறுபட்ட மொழி மாற்றங்கள் செய்யப்பட்டு தமிழிலும் கூட வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் இலங்கை, இந்தியா உட்பட பல்வேறுபட்ட நாடுகளில் ரசிகர்கள் ஏராளமாக குவிய தொடங்குகிறார்கள். அனைவரும் ஜாக்கி சானை பின்பற்ற தொடங்கினார்கள். இதை பார்த்த ஹாலிவுட் அவரை எப்படியாவது அமெரிக்காவில் கொண்டு வந்து அவரை படங்களை தயாரித்து அதனூடாக மிகப்பெரிய ஒரு வசூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பில் ஜாக்கி சானை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு ஜாக்கி சான் ஹாலிவுட் நகரத்தை நோக்கி செல்லும் பொழுது அங்கு பலரும் அவரை வித்தையை காட்ட சொல்கிறார்கள். அவரை கராட்டி வீரராக பார்க்காமல், அவரை ஒரு மிக சிறந்த நடிகராக பார்க்காமல்
பொருட்படுத்தாமல் அவரை ஏளனம் செய்கிறார்கள். அவர் நினைத்து வந்த ஹாலிவுட் சினிமா வேறு. அங்கு அவர் பட்ட கஷ்டங்களினூடாக எப்பொழுதாவது எப்படியாவது இதிலிருந்து நான் விடுபட்டு சென்று விட வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு தான் முதல் ஒரு சில படங்களில் அவர் நடித்திருந்தார். இருந்தாலும் கூட அந்த திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இதனால் மீண்டும் சீனாவுக்கே செல்கிறார். ஹாங்காங்கினூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் தயாரித்த படங்களினுடைய 2ஆம் பாகங்களை தயாரித்து அதனூடாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்ற நிலையில் அவர் எடுத்த ஒவ்வொரு திரைப்படங்களும் மீண்டும் பேசு பொருளாக மாறுகின்றன. அதே நேரத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ளும் நுழைகிறார் ஜாக்கி சான். ஜான் லின் என்கின்ற தாய்வானை சேர்ந்த ஒரு நடிகையை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த ஒரு திருமண வாழ்க்கை அவருக்கு அமையவில்லை. பல்வேறுபட்ட சர்ச்சைகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காலநிலையில் அவர் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் தள்ளப்படுகிறார். அவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஜெய்சி சான் என அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்த்தது போல ஒரு ஆரோக்கியமான நிலையில் செல்லவில்லை. குடும்பத்தை பார்ப்பதை தாண்டி முழுக்க சினிமாவில் ஆர்வம் காட்ட தொடங்குகிறார் ஜாக்கி சான். இதனால் பல்வேறுபட்ட சிக்கல்களிலும் சிக்க தொடங்குகிறார். எப்படி ஹாலிவுட் அவரை வரவேற்றது, அதே போன்ற திருமண வாழ்க்கை அவருக்கு எப்படி சர்ச்சையாக மாறியது, ஜாக்கி சானினுடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் எப்படி அமைந்திருந்தது, சண்டை காட்சிகளில் அவர் எம்மை சந்தோஷப்படுத்தியது எப்படி என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். நீ அதை நல்லா உத்து கவனிக்கல ஷவுட்ரி. பாம்புதான் அவங்க பண்ற மாதிரி பண்ணிச்சு. இங்க பாரு, இதுல உனக்கு என்ன தெரியுது? அதேதான் அந்த லேடி தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தமா இருந்தா, புத்தியிலையும் சரி மனசுலையும் சரி. அதனால அந்த பாம்பும் அவங்க செஞ்சதையே ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. இந்த தெளிஞ்ச நீர் மாதிரி அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஃபியர்லெஸ் ஹயாரா படத்தின் மூலம் அவர் 25 வயதிலேயே இயக்குநராக அவதாரம் எடுத்திருந்தார். நகைச்சுவையில் சாதித்தாலும் அதிரடி சண்டைகளை அவர் முற்றாக மறந்துவிடவில்லை. சண்டை காட்சிகள் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனது உடலை பொருட்படுத்தாமல் நடிப்பது ஜாக்கி சானின் வாடிக்கை. இதனால் அவரது உடலில் ஏற்பட்ட காயங்களோ ஏராளம். நடிப்பதற்காக செலவு செய்த நாட்களை விட எலும்புகள் உடைப்பட்டு When you choose that's your job, that's your life. Just, I love movies. ஹாங்காங்கில் பேசப்படும் மொழியான கேண்டனூஸில் தயாராகிய ஜாக்கி சானின் படங்கள் ஆசியாவின் பல்வேறு நாடுகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன. ஹாங்காங், சீனா மட்டுமன்றி ஜாக்கியின் புகழ் ஆசியா முழுவதும் பரவத் தொடங்கியது. சின்னஞ்சிறு நகரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் தொடங்கிய ஜாக்கியின் வாழ்க்கை புகழ், பணம், மரியாதை என வாழ்க்கையோட்டம் முற்றாக மாறத் தொடங்கியது. டிராகோலோத், ப்ராஜெக்ட் ஏ, இது போன்ற படங்கள் ஆசியாவையும் தாண்டி உலகமெங்கிலும் ஜாக்கி சானின் புகழை கொண்டு போய் சேர்த்தது. அப்போதுதான் ஹாலிவுட்டின் பார்வை ஜாக்கி சானின் மீது விழுந்தது. சனத்தொகை அதிகமுள்ள கண்டம் ஆசியா. அங்கு உச்ச நட்சத்திரமாக இருப்பவரை வைத்து படம் தயாரித்தால் பெரிய வருமானம் ஈட்டலாம் என்ற நோக்கம் ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் மத்தியில் பரவலாக இருந்து வந்தது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க சினிமா ரசிகர்கள் மத்தியில் ப்ரூஸ் லீ ஏற்படுத்தியிருந்த தாக்கம். அவரது மறைவிற்கு பிறகு ஜாக்கி சானின் வளர்ச்சி அமெரிக்க தயாரிப்பாளர்களையும் ஈர்த்தது. அதே போன்று தனது ஆதர்ச நாயகன் ப்ரூஸ் லீ போல் அமெரிக்காவில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஜாக்கி சானுக்கும் இருந்திருந்தது. ஆனால் அவரது ஆசை எளிதில் நிறைவேறவில்லை. ஹாலிவுட்டை பற்றி சரியாக திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் ஜாக்கி சானுக்கு தோல்விகள் மட்டுமே காத்திருந்தன. அத்துடன் அமெரிக்கா அவரை சரியாக வரவேற்கவில்லை. அவரது படத்தை விளம்பரப்படுத்த செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் கல்லை கைகளினாலேயே உடைப்பீர்களா, கராத்தே தெரியுமா போன்ற கேள்விகளே கேட்கப்பட்டன. ஆசியாவை கொண்டாடும் கலைஞனை குரங்கு வித்தை காட்ட சொல்கிறார்களே என்று மனம் நொந்து போனார் ஜாக்கி சான். இதனால் மீண்டும் ஹாங்காங்கிற்கு திரும்பினார். தான் தயாரித்து வெற்றி பெற்ற படங்களின் 2வது பாகங்களை எடுக்க தொடங்கினார். அந்த படங்களும் வசூலை வாரி குவித்தன. ஹாலிவுட்டில் ஏற்பட்ட காயங்களுக்கு இது மாபெரும் மருந்தாகவும் அமைந்தது. இந்த நிலையில்தான் ஜாக்கிக்கும் அவரது நீண்ட நாள் காதலியான ஜூலினிற்கும் திருமணமானது. ஜூலினும் ஜாக்கி சானும் காதலிக்க தொடங்கிய போது தாய்வானில் மிகவும் பிரபலமான கதாநாயகியாக வலம் வந்தார் ஜூலின். ஜாக்கி சானும் மெல்ல மெல்ல அப்போதுதான் சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்க தொடங்கியிருந்தார். உச்ச நட்சத்திரமான லின்னுக்கு சாதாரண நடிகர் ஜாக்கி சான் சரியான ஜோடி இல்லை என ஊடகங்கள் எழுதின.
ஆனால் அதை ஒருபோதும் லின் பொருட்படுத்தியதில்லை. ஒரு நாள் தான் கர்ப்பமாக இருப்பதாக ஜாக்கி சானிடம் கூறினார் லின். குழந்தை பெற வேண்டுமென இருவர்களும் முடிவெடுத்தனர். ஆனால் அப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்கவில்லை. பிரசவத்திற்காக லின்னை அமெரிக்கா அனுப்பி வைத்தார். அங்கு பிரசவத்திற்கு முன்பு மருத்துவமனையில் கொடுத்த விண்ணப்பத்தில் குழந்தையின் தந்தை என்று ஜாக்கி சானின் பெயரை எழுதி கொள்ளவா என்று கேட்டிருக்கிறார். அப்போது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்துள்ளார் ஜாக்கி சான். அப்போதுதான் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என ஜாக்கி சானின் ஏஜென்ட் அறிவுறுத்தினார். 1982ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் உள்ள காபி கடையொன்றில் லின்னும் ஜாக்கி சானும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு பிறந்த மகனுக்கு ஜெய்சி சான் என பெயர் வைத்தனர். மகனை கவனிப்பதற்காக சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு தாய்வானில் குடியேறினார் லின். முதலில் அவர்களுடன் ஜாக்கி சான் தங்கினாலும் பின்னர் வேலைப்பளு காரணமாக ஹாங்காங், அமெரிக்கா என்று மகன் மற்றும் மனைவியுடன் செலவிடும் நாட்கள் குறையத் தொடங்கின. ஓராண்டில் 2 வாரங்கள் மட்டுமே அவர்களுடன் செலவிட்டார். மீதமுள்ள நேரங்களில் சினிமா என்றே அவர் வாழத் தொடங்கினார். இந்த விடயம் ஊடகங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அத்துடன் ஜாக்கி சானுக்கு பல்வேறு நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாக கிசுகிசுவும் வெளியாகின. ஜாக்கி சானுடன் வாழ வேண்டும் என்பதற்காக தனது சினிமா வாழ்க்கையை துறந்த லின்னுக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் என ஊடகங்கள் எழுதின. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை ஜாக்கி சான். ஹாலிவுட்டில் ப்ரூஸ்லி போல் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரது ஒரே இலக்கா. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பார்கள். அப்படி நாம் ஒரு விடயத்தை அடைவதற்காக போராடும் பொழுது அந்த போராட்டத்தினூடாக வெற்றியை பெறும் பொழுது ஏற்படுகின்ற அந்த தாக்கமும் அந்த மகிழ்ச்சியும் அளவே இல்லாதது என்று கூறுவார்கள். அப்படிதான் தொடர்ச்சியாக 10 வருட போராட்டத்திற்கு பிறகு ஹாலிவுட் சினிமாவில் தடம் பதிக்கிறார் ஜாக்கி சான். 1998ஆம் ஆண்டு வெளிவந்த ரஷ்யவர் என்ற திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சாதனையை பெறும் பொழுது ஒட்டுமொத்த அமெரிக்கா வாழ் மக்களும் ஜாக்கி சானின் ரசிகர்களாக மாறுகிறார்கள். ஜாக்கி சானின் புகழ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஆசியாவில் மட்டுமே பேசு பொருளாக இருந்த ஜாக்கி சான் உலகம் முழுவதும் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படும் அளவுக்கு அவருடைய தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். ப்ரூஸ்லியை பார்த்து சினிமா உலகில் ப்ரூஸ்லி போன்று வர வேண்டும் என்று நினைத்த ஜாக்கி சான் ப்ரூஸ்லியையும் தாண்டி பேசு பொருளாக மாறினார். அவருடைய புகழ் பட்டி தொட்டி எங்கு வீச தொடங்கியது. அவருடைய திரைப்படங்கள் பல்வேறுபட்ட மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியாக, அதுவும் குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளை நகைச்சுவை உணர்வோடு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய கதாபாத்திரத்திற்காகவே தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து மட்டுமே திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு மாறும் அளவுக்கு பல்வேறுபட்ட வளர்ச்சியையும் சாதனையும் ஜாக்கி சான் நிகழ்த்தியிருந்தார். அதற்கு ஈடாக பல்வேறுபட்ட விருதுகள் ஒரு பக்கம் குவிய தொடங்குகின்றன. எந்த ஒரு நடிகனும் மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையும் பொழுது சந்திக்கின்ற சர்ச்சைகளை ஜாக்கி சானும் சந்திக்க தொடங்குகிறார். ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று நினைக்கும் அளவுக்கு சர்ச்சைகளில் சிக்குகிறார். குறிப்பாக பல்வேறுபட்ட பெண்களுடன் தொடர்பில் இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடும் பொழுது அவருடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குகிறது. அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஜான் லின் ஜாக்கி சானை விவாகரத்து செய்து விடுவார் என்று. இருந்தாலும் கூட அவர் ஜாக்கி சானை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஜாக்கி சான் மட்டுமே முக்கியம் என்கின்ற ரீதியில் அவருடைய செயற்பாடு அமைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய காதலும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. இன்று வரை மிக சிறந்த தம்பதியினராக அவர்கள் வாழ்வதற்கு காரணம் அவர்களுக்கு இடையில் காணப்பட்ட அந்த ஒற்றுமையும் அன்பும் அந்த அழகான காதலும் தான். அதே போன்று ஜெய்சி சானுடைய வாழ்க்கை கூட ஒரு தந்தையாக தான் தோற்றுவிட்டதாக ஒரு கட்டத்தில் ஜாக்கி சான் கூறும் அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. 2009ஆம் ஆண்டு பீஜிங் அவருக்கு போதைப் பொருள் ஒழிப்பு தூதுவராக அவரை நியமித்து கௌரவிக்கும் பொழுது 2014ஆம் ஆண்டு அவருடைய மகன் போதைப் பொருள் வழக்கில் கைதாகிறார். தடுக்கப்பட்ட மர்ஜுவானா போதைப் பொருளை பயன்படுத்தியதற்காக அவர் கைது செய்யப்படும் பொழுது ஒரு தந்தையாக தனது மகனை வளர்ப்பதில் தான் தோற்றுவிட்டேன் என்று அவர் கண் கலங்கிய பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு சார்பாக நின்றது. மகன் செய்த பிழைக்கு நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று ரசிகர்கள் மட்டுமல்ல உலகவாழ் மக்களை கேட்கும் அளவுக்கு தன்னுடைய நிலையை, தன்னுடைய இடத்தை மிக சிறப்பான முறையில் அமைத்திருந்தார். அதற்கு காரணம் அவர் ஏழை மக்களுக்கு செய்த உதவிகள் மிக மிக முக்கியமாக பேசப்பட்டதுதான் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. தான் வாழ்க்கையில் சம்பாதிக்க எல்லையும் தாண்டி பணத்தை சம்பாதித்து விட்டேன், இப்பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், அதை நோக்கி பயணிக்க போகிறேன் என்று கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குழந்தைகளின் படிப்பு செலவை இன்று வரை ஏற்று செய்து கொண்டிருக்கிறார் ஜாக்கி சான். அதே போன்று இந்திய சினிமா மீது அவர் கொண்ட அன்பின் காரணமாக ஒரு சில இந்திய திரைப்படங்களிலும் கூட அவர் நடித்திருந்தார். அதே போன்று தசவதாரம், அதாவது கமல்ஹாசன் நடித்த தசவதாரம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் கூட ஜாக்கி சான் கலந்து கொண்டு மிக அழகாக தமிழில் பேசி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தார். இப்படி சினிமா வாழ்க்கையில் அவர்
தொட்ட இலக்குகள், அவர் எட்டிய இலக்குகள் என்பது அபரிமிதமாக காணப்பட்டது. இன்று வரை சினிமாவில் போற்றும் ஒரு பொக்கிஷமாக அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார், அமெரிக்கா அவரை வரவேற்ற பொழுது அவருடைய திரைப்படங்கள் எமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன, குடும்ப வாழ்க்கையில் அவர் சர்ச்சைகளை எப்படியெல்லாம் சமாளித்தார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். உறுதியா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்க. எப்பவும் தைரியமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன பாரு, எப்பவும் கவனமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அது கூட சந்தோஷப்படாத. குங்ஃபு நம்ம செய்யற எல்லாத்துலயுமே இருக்கு ஷோன்ரே. நீ அடுத்தவங்க கிட்ட பழகுறதுலயும் இருக்கு, எல்லாத்துலயும் குங்ஃபு இருக்கு. ஜாக்கி சானின் கடுமையான உழைப்பிற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் 1995ஆம் ஆண்டு வெளியான ரம்பிள் இன் தி பிராங்க்ஸ் என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. Legend. If you've never seen him before, It's him! Give me that gun! you've never seen action. We got hostages! They're in a hovercraft! Call out the Coast Guard! New Line Cinema presents the action hero who does all his own stunts. Jackie Chan. Are you okay? No! Rumble in the Bronx. அதனால் சில்வஸ்டர் ஸ்டாலன் என்ற ஆக்ஷன் நாயகர்கள் மத்தியில் நகைச்சுவையுடன் ஆக்ஷன் செய்யும் நாயகனை அமெரிக்க சினிமா ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கினர். அதன் பிறகு ஹாலிவுட்டில் வாய்ப்புகள் குவிய தொடங்கினாலும் அவை அனைத்தும் ஜாக்கி சானுக்கு திருப்தி அளிப்பதாக அமையவில்லை. அந்த வேளையில் ஜாக்கி சான் நடித்த படங்கள் சில ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன. அவை அவரின் புகழை அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகளிலும் கொண்டு போய் சேர்த்தது. இந்த நேரத்தில் தான் ரஷ் அவர் என்ற திரைப்படத்தின் கதை அவரிடம் வந்து சேர்ந்தது. ஒரு அமெரிக்கவால் கருப்பின காவலரும் சீனாவை சேர்ந்த ஒரு காவலரும் சேர்ந்து வில்லன்களை பிடிக்கும் கதை இது. இந்த படம் 1998ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. Screwed it up. I would like one of my people to help. Now it's time to bring in the master. Please tell me you speak English. Do you understand the words that are coming out of my mouth? I don't want no partner. I don't need no partner. And I ain't gonna never have no partner. Did Kojak have a partner? Yeah, the fat guy. Did Columbo have a partner? No. You put your own bag in the back. I'm not a sky cat. Beach Boys! Oh, hell no. Don't you ever touch a black man's radio, boy. Yeah. They're two cops with nothing in common. Do it again. Like this. Except the case Hello. You have one more chance. they can't walk away from. Agent Carter is very passionate about finding your daughter. சர்வதேச சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்து ஜாக்கி சானுக்கு கிடைக்கப்பெற்றது. ப்ரூஸ்லியை போல் ஆக வேண்டும் என்ற சிறு வயது கனவும் நினைவாகியது. உலகெங்கிலும் அவரது பெயர் பேசப்பட்ட நிலையில்தான் திருமணமான ஜாக்கி சானுக்கு ஹாங்காங்கை சேர்ந்த நடிகை அலைனுடன் தொடர்பு இருப்பதாக வெளியான செய்தி ஆசியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அத்துடன் அவர் ஜாக்கி சானினால் கர்ப்பமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஜாக்கி சானின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. தனது மனைவியுடன் இது குறித்து பேசக்கூட தைரியமில்லாத மனிதராக அப்போது இருந்ததாக அவர் பின்னாளில் பேட்டிகளில் தெரிவித்தார். ஜாக்கி சானை பற்றிய விமர்சனங்கள் எழுதப்பட்டன. கண்டிப்பாக லின் விவாகரத்து கோருவார் என்ற முடிவுக்கு ஜாக்கி சான் வந்திருந்தார். ஆனால் லின் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நடிகை அலைனுடன் அவருக்கு ஒரு மகள் உள்ளார். ஆனால் இதுவரை ஒரு முறை கூட பொதுவெளியில் தனக்கு ஒரு மகள் இருப்பதாக அவர் கூறியதில்லை. இந்த விவகாரம் குறித்து எப்போது கேள்வி எழுப்பினாலும் தன் வாழ்நாளிலேயே செய்த மிகப்பெரிய தவறு அது என்பதே ஜாக்கி சானின் பதிலாக இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் அது சினிமாவில் அவரது வளர்ச்சியை சேதப்படுத்தவில்லை. ஹாலிவுட்டில் ஷங்காய் நூன், போலீஸ் ஸ்டோரி, ரஷ் அவர் 2, பெட்டாலியன் போன்ற படங்கள் அவருக்கு மேலும் கோடிகளை அள்ளி கொடுத்தது. அவரது நற்பெயரும் பல மடங்கு அதிகரித்தது. பெயரும் புகழும் ஜாக்கி சானை தேடி வந்தது. அத்துடன் சர்ச்சைகளும் அவரை பின்தொடர்ந்தே வந்தது. ஒருமுறை
சீன மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதாகவும் ஆதலால் அவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டார். அத்துடன் சீனாவில் ஜனநாயகம் தேவையில்லை என்று அவர் கூறியது சர்வதேச அளவில் விமர்சனத்திற்கும் உள்ளானது. 还没有想到哪一个？刚刚拍完的就是刚刚在拍的大兵小将，将会是又是一个耳目一新的一个电影。 நாடக பள்ளியில் இருந்த போது அவர் தவறு செய்தால் அங்கிருந்த ஆசிரியர்கள் அவரை பிரம்பால் அடிப்பார்கள். அந்த பழக்கம் ஜாக்கியிடமும் ஒட்டிக்கொண்டது. தன்னுடைய மகன் ஜேசியை 2 வயது இருக்கும் போது தான் அடித்ததாக அவர் பேட்டியொன்றில் கூறியது மேலும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. Not the socks. No discipline. First day when I see him in US, hi there. Then I just standing up because we learn this kind of very traditional when we see old people, elderly like this, we're helping people. When he do this, yeah. Don't move, talk to me. You don't know how to talk. இந்த சம்பவத்தை அடுத்து தனது மனைவியும் மகனும் தன்னை பார்த்து பயந்ததைக் கண்டு தான் மிகவும் வருத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதேபோன்று இந்திய கலாச்சாரம் மற்றும் சினிமா துறை மீது ஜக்கி சானுக்கு எப்போதுமே தனி ஈர்ப்பு உண்டு. குறிப்பாக பாலிவுட்டில் வெளியாகும் படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை என்றும், ஆனால் தனது ரசிகர்கள் அனைவரும் ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவையை எதிர்பார்ப்பதால் அவ்வாறான படங்களில் நடிக்க முடியவில்லை என்றும் கூறினார். இவ்வேளையில் இந்தியாவை மையமாக வைத்து சில படங்களிலும் அவர் நடித்திருந்தார். அவரது படங்களில் இந்திய நடிகைகளான மல்லிகா ஷெராவத், த்ரிஷா பட்டேலா, அமீரா தஷூர் போன்றோர் நடித்திருந்தார்கள். இந்தியாவை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களான மித் மற்றும் குங்ஃபு யோகா போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை ஜக்கி சானுக்கு பெற்றுத்தரவில்லை. குறிப்பாக குங்ஃபு யோகா படம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. அதேபோல் ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவை காட்சிகளில் பார்த்து பழகிய ஜக்கி சானை பாடலொன்றுக்கு நடனமாடுவது போன்ற காட்சி அமைப்பை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பலரும் சமூக வலைத்தளங்களில் உலகெங்கிலும் ஜாக்கி சானுக்கு ரசிகர்கள் இருப்பது போல இந்தியாவிலும் இலங்கையிலும் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. இதனால் அவரது திரைப்படங்களை தமிழிலும் மொழிபெயர்த்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தொடங்கினர். குரங்கிலிருந்து பிறந்தவ மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இன்னும் குரங்காவே இருக்கியே எப்படி? அதுவும் குழந்தை ரசிகர்களை இன்று வரை தனது கையில் வைத்திருக்கிறார் ஜாக்கி சான். ஜாக்கி சானுக்கு கனவாக இருந்தது ஆஸ்கர் விருதுதான். 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை சில்வஸ்டர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று ஜாக்கி சான் அங்கு பார்த்த ஆஸ்கர் விருதை தான் ஒரு நாள் கையில் ஏந்த வேண்டும் என்ற ஆசையோடு இருந்ததாக கூறினார். அந்த ஆசை கடைசியில் 56 வருட சினிமா வாழ்விற்கும் 200 படங்கள் நடித்ததற்கும் 2016ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதாக அவரது கையில் வந்து சேர்ந்தது. You get so many movie award in the world. When are you get one of these? Then I just look at my dad. Ha ha ha. There I only make comedy action movies. I touched it, I kissed it, I smelled it. I believe still have my fingerprints in. They keep it. Then I thought to myself, I really want one. Finally, Sherry calls. I said, are you sure? After 56 years film industry, making more than 200 films, I break so many bones. Finally, this is mine. ஜாக்கி சான் நல்ல நடிகர் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதரும் கூட. இவர் பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். 1988ஆம் ஆண்டு ஜாக்கி சான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனையும் 2005ஆம் ஆண்டு டிராகன் ஆர்ட் ஃபவுண்டேஷனையும் நிறுவினார். அதே போன்று தென்னிந்தியாவின் நட்சத்திரம் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிய தசாவதாரம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஜாக்கி சான் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். நடிகர் கமல்ஹாசனும் அப்போதைய முதலமைச்சரான கருணாநிதியும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே வணங்கிவிடுங்கள். இறந்த பிறகு அவர்களுடைய கல்லறைக்கு சென்று வணங்குவதை விட இது சிறந்தது.
இன்னொன்று, உலகமே அவரை, ஜாக்கி சாரை சூப்பர் ஹீரோ என்று அழைத்தாலும் கூட அவர் தன்னுடைய ஹீரோ யார் என்று சொல்லிக் கொண்டார் என்றால் காவல்துறையைச் சேர்ந்த, குறிப்பாக தீயணைப்பு படை வீரர்களைத்தான் நான் நிஜ ஹீரோக்கள் என்பேன். உயிருக்கு உழைவைக்கு வேலையில் இருந்து கொண்டு இவர்கள் ஆற்றும் சமுதாய பணி பாராட்டுக்கு உரியது என்று சொன்னவர் ஜாக்கி சார். களத்திலே குதிப்போம், வெற்றியை குவிப்போம், இது அவருடைய தாரக மந்திரமாக போற்றப்படுகிறது. இசை வெளியீட்டின் போது மேடையில் இருந்த குப்பையை அவரே எடுத்து அப்புறப்படுத்தியது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவாக மாறியிருந்தது. சினிமா உலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாக்கி சான் இன்று வரை கொடிக்கட்டி பறந்து வருகிறார். அவரை விட சண்டை காட்சிகளில் திறம்பட நடிக்கக்கூடிய இளைஞர்கள் என்று பலர் வந்திருந்தாலும் ஜாக்கி சானுக்கு இருக்கும் இடத்தை அசைக்க கூட முடியவில்லை. கடின உழைப்பும் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற இலக்கும்தான் இது நாள் வரையில் அவரை வழிநடத்தி வருகிறது. ப்ரூஸ்லியாக வேண்டும் என்ற கனவோடு திரைத்துறையில் கால் பதித்த அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக தொடர்ந்து இன்று வரை ஜொலித்துக் கொண்டே இருக்கிறார். ஜாக்கி சான் எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை சர்ச்சைகள், அந்த சர்ச்சைகளினூடாக எப்படிப்பட்ட சாதனைகள், அந்த சாதனைகளில் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை ஹாங்காங்கில் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து ஒட்டுமொத்த உலகமும் போற்றுகின்ற ஒரு நபராக ஜாக்கி சான் மாறும் பொழுது இன்றைய காலகட்டத்திலும் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக பார்க்கும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட விதம், அதற்காக அவர் உழைத்த உழைப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக மிக பிரதானமாக ஒரே ஒரு விடயத்தை தான் கற்றுக்கொள்ளலாம். முயற்சி என்பது முக்கியமானது. அந்த முயற்சியை நாம் திடமாக மேற்கொள்ளும் பொழுது எம்மாலும் தடம் மாறாமல் தடம் பதிக்க முடியும். அப்படி ஒருவேளை நாம் தடம் மாறினாலும் கூட எமது இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் வீறு நடை போட்டு செல்வமாக இருந்தால் அந்த பாதையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், சரிவுகள் வந்தாலும் எம்மால் அந்த இலக்கை எட்ட முடியும். அதற்கான மிக சிறந்த உதாரணமாக ஜாக்கி சானை குறிப்பிடலாம். இதற்கு முன்பாகவும் தடம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட ஆளுமைகளை பற்றி நாம் கூறியிருந்தோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மான்செஸ்டரில் ஒரு மிக சிறந்த உதைப்பந்தாட்ட வீரராக அவர் வருவதற்கு அவருடைய உழைப்பு ஒரு மிக சிறந்த காரணமாக அமைந்திருந்தது. மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய வாழ்க்கையில் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக வர முடியும் என்கின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்தாலும் கூட அவருடைய பாடல்கள் இன்று வரை சரித்திரத்தில் அவரது பெயரை எப்பொழுதுமே முதல் நிலையில் வைத்திருக்கும். அதே போன்றுதான் சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டனுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் உலக மக்களினுடைய பார்வைகள் மிக சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் பார்க்கப்பட்டாலும் அந்த இலக்கை எட்டுவதற்கு அவர்கள் அடைந்த கஷ்டங்கள், பட்ட வேதனைகள் என்பது அலாதியானது. அதே போன்றுதான் ஜாக்கி சானும் குழந்தை பருவத்தில் பல்வேறுபட்ட பாடங்களை, கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அவர் போராடி இருந்தார். அந்த போராட்டத்தில் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். இன்று பலருக்கு உதாரணமாகவும் மாறி இருக்கிறார். இதைதான் நாம் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சினிமா நட்சத்திரங்கள் வெறுமனே பணத்திற்காக தங்களுடைய நடிப்பை வெளிக்காட்டி பணத்தை மட்டும் சம்பாதித்து செல்லவில்லை. எமக்கு பல பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிலரை பார்த்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிலரில் ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் போன்ற மிக சிறந்த ஆளுமைகளும் இருக்கிறார்கள். ப்ரூஸ்லியுடைய மரணம் என்பது இன்று வரை சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் அவருடைய காலகட்டத்தில் இந்த தற்காப்பு கலையை எப்படியெல்லாம் உலகம் பார்க்க வேண்டும், அதனுடைய பெருமையை எப்படி உலகிற்கு கொண்டு செல்ல நினைத்தாரோ அதை ஜாக்கி சான் மிக சரியாக கொண்டு சென்றார் என்றுதான் கூற வேண்டும். தற்காப்பு கலையினூடாக இன்று பலர் குங்ஃபு, கராத்தே போன்ற பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய இன்னொரு செயற்பாடாக அது அவர்களை முன்னேற்ற பாதையில் வைத்து செல்வதற்கும் ஒரு காரணியாக அமைவது போல இவர்களிடமிருந்து என்னென்ன நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் ஜாக்கி சான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றி இன்றைய தடம் நிகழ்ச்சியில் பேச கிடைத்ததும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு நாங்கள் கூற கிடைத்தமைட்டு நாங்களும் பெருமை அடைகிறோம். இவரை போன்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை நாம் செல்ல வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் சரித்திரம் படைக்கலாம், சாதனை படைக்கலாம். அதற்கு நாம் நேர்மையாக செல்ல வேண்டும். அதே போன்று கல்வி என்பது மிக மிக முக்கியமானது என்பதை அவருடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களில் அவர் உட்புகுத்தி இருந்தார். காரணம், அவர் ஒரு படிக்கவில்லை. அவருக்கு படிப்பு என்பது ஏறாத ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இன்று உலகளாவிய ரீதியில் லட்சக்கணக்கான குழந்தைகளின் படிப்பு செலவை ஜாக்கி சான் ஏற்றிருக்கிறார். அதற்கு அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, கல்வி என்பது முக்கியமானது. அந்த கல்வியை கற்பவர்கள் மட்டும்தான்
உலகில் தலை சிறந்த மனிதர்களாக உருவாக முடியும். அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டுமாக இருந்தால் கல்வி என்கின்ற அந்த அருமருந்தை அவர்கள் எப்பொழுதுமே உண்ண வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த ஒரு சில விடயங்களை நான் மரணிக்கும் வரை செய்வேன் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறி எமக்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் மாறியிருந்தார். அதனால் தடம் ரசிகர்களுக்கு எப்பொழுதும் கூறுவது போல, நீங்கள் எந்த துறையில் சாதிக்க நினைத்தாலும் அந்த துறையை நோக்கிய இலக்கை அடையும் வரை தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். முயற்சியை நாம் கைவிடாமல் செல்லும் பொழுதுதான் அந்த பாதையை நோக்கி எமது பயணத்தை மிக சரியாக அமைத்துக் கொள்ள முடியும். இதுதான் ஜாக்கி சானினுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களும் இன்னும் பல்வேறுபட்ட ஆளுமைகளை பார்த்து தெரிந்து படித்து மிக சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை தான் தடம் நிகழ்ச்சியினூடாக எப்பொழுதும் போல் இன்றும் நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நாயகனோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.